வாழ்க்கை பகிர்தலுக்கு வெல்கம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மன்னிப்பு கடிதத்தோட ஸ்டார்ட் பண்ணுறேன். காரணம் என்னங்கிறது உங்களுக்கே பின்னாடி தெரியும். எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் பாத்திரம் வளர்க்குற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு பாலை வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி காஃபி டீ எதுவும் போடல. ஏன்னா வாட்டர் சர்வீஸில் காலையிலே ஒர்க்குங்கிறதுனால சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. என்னையும் சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஒரு ஒன் பாத் சாம்பார் செய்யலான்ட்டு வீடியோவை பார்த்து செஞ்சேன். என்ன தான் அவங்க சொல்கிற குவான்டிட்டியில் நம்ம போட்டாலும் அவங்க செய்கிற கன்சிஸ்டன்சியில் கரலையும் நமக்கு வர மாட்டேங்குது. அது ஏனே தெரியல. என்ன இதுன்னு யோசிச்சுட்டு ஒரு ஷேக்கை போட்டு குடிச்சிட்டு காலையில் கிளம்பிட்டேன் வாட்டர் சர்வீஸ்க்கு. போனதும் பழைய பேஷண்ட்டை வெளியே அனுப்பிச்சிட்டு புது பேஷண்ட்டை தான் உள்ளே வந்திருந்தான். அவனை ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 10:30 வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். ஆக்சுவலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடை கிடையாது, நான் வச்ச சாம்பார். ஒரு 11:30 வாட்டர் சர்வீஸ் போயிட்டு நான் பார்க்குற ஒரு சேனலுக்கு வீடியோ எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயிலுக்கு கொஞ்சம் ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு ஒரு 2 o'clock மதிய உணவாக முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இணையதளத்தில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வண்டி வந்துச்சு. அந்த வண்டியை வாஷ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைப்பிங் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு ஒரு 5:30 வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சன்செட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நின்று வாட்சாக விட்டு வீட்டுக்கு போயாச்சு. போனதும் அருமையான ஒரு ஸ்மெல். என்ன அப்படின்னா, அப்பா இன்றைக்கி சிக்கன் செஞ்சுருந்தாரு. இன்றைக்கி ஒரு புடின்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு வந்து தாத்தாவுக்கு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 6:30 எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் மதியம் சென்ட் பண்ணியிருந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு அந்த யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு எனக்கு ஒரு ஃபன்னியான மீம் க்ரியேட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அதிகமாக மீமே பார்க்க மாட்டேன், எனக்கு மீம் அதிகமாக தெரியாது. ஸோ நானும் ஒரு 1 hour பரவாயில்ல ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எந்த ஒரு ஐடியாவுமே வரல. ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி, சாரி மேம், எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டில் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க சரி சார், நீங்கள் ஒரு தம்ப்நெயிலாச்சும் க்ரியேட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 11 o'clock நான் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவுட் எடுத்து பார்த்தா வீடியோவே அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் எடுக்கலை. அதுக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப சாரி. இதுக்கே டைம் ஆகிடுச்சு. மிச்ச கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.